வேலூர் டோல்கேட் பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாநகராட்சி ஆணையர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுச்சாமி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் பேசுகையில், அரசு நிர்ணயித்த கூலியை கொடுப்பதில்லை, 300 ரூபாய் மட்டுமே ஒரு நாள் கூலியாக வழங்குவதாகவும், ESI, PF போன்றவைகள் வழங்குவதில்லை என சரமாரியாக குற்றம் சாட்டினார்கள். தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுச்சாமி பேசுகையில், அரசு நிர்ணயித்த கூலி ரூபாய் 413 அடுத்த மாதம் முதல் கட்டாயம் வழங்கப்படும். நலவாரிய அடையாள அட்டையை கட்டாயம் பெறுங்கள் என்று, அப்பொழுதுதான் சலுகைகள் கிடைக்கும் என்று கூறினார்.